நம்ம டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அது நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம விறகடுப்பு சமையலில் மண் பாத்திரத்தை வச்சு அந்த டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 2 கப்பு சர்க்கரையை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் 5 ஏலக்காயை போட்டு அரைக்க போகிறோம். 1 2 3. இந்த கப்பில் வந்து நம்ம இப்போ 4 கப்பு மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு சர்க்கரை அளந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏலக்காயும் சர்க்கரையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 400 கிராம் வந்து மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம். அதனால 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து 200 கிராம் தான் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிங்க. சர்க்கரை முட்டையெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு பனையிற்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம முட்டையும் சர்க்கரையும் மடித்து வச்சுருக்கிறத அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிணையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை போட்டு அடிச்சுக்குங்க. இல்லைன்னா வந்து சர்க்கரை முட்டையும் ஒன்றா போட்டு அடிச்சிங்கன்னா சர்க்கரை வந்து கலங்காது. இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற இதையவே அதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றி அதையவே ஊற்றிட்டோம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, அளவாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கலக்கி விட்டுடலாம். இப்போது அளந்த கப்புலேயே 1/2 கப் ரவை போட்டு நல்லா தொலாவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சோடா உப்பு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் விட்டுட்டு அப்படியே கூட செய்யலாம். ஆனால் சோடா உப்பு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு டீ கடையில் வாங்குற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இதில் ஒரு சிட்டிகை வந்து அதே மாதிரி கொஞ்சம் உப்பு, அதுவும் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 4 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாசத்துக்காக 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நெய்க்கு பொதுவாக ஆயில் கூட ஊற்றிக்கலாம். வெண்ணெய் இந்த மாதிரி வெண்ணெய் ஆயில் இது மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம அடித்து வச்சுருந்த அந்த முட்டை கலவையும் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுவே போதும். அதுவே போதுமானதாக இருக்கும். அது பத்துலினா மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து அது இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி பற்றலை, அதுக்காக ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணிக்கு பொதுவாக 2 ஸ்பூன் பாலும் கூட சேர்த்து பிணைஞ்சிக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், மாவு இதுதான் வந்து கரெக்டான அளவு நம்ம கஜடா செய்கிறதுக்கு. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். டீ கடை கஜடா பொரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றி வச்ச எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ
மாவு உருட்டி போட்டுடலாம் எண்ணெயில். மாதிரி கைக்கு எண்ணெய் தொடச்சிக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ அளவான உருண்டையாக ஒரே கையில் 2 கையிலையும் போட்டு நல்லா அமர்த்துக்க தேவையில்லை. ஒரே கையில் இப்படி உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். கொஞ்சம் சிறுசாகவே பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கு இருக்கிற மாவு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த டீ கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா சூப்பராக வரும். பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த உருண்டை முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், அதுவே வந்து எப்படி வெடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக வருது பாருங்கள். மிதமான சூட்லேயே எண்ணெயை வச்சுக்கோங்க, ரொம்ப சூடு அதிகமாக வச்சிடாதீங்க. மேலே மட்டும் அப்போ கரிஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவு மாவாக இருக்கும். மிதமான சூட்லேயே வச்சு பொறுமையாக எடுங்க நம்ம டீ கடை கஜடாவை. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்க. பாருங்க, நம்ம கஜடாவெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்க. எல்லாமே நல்லா வெடிச்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம டீ கடை கஜடாவெல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குதுன்னு. இது வந்து கஜடான்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வெடிகேக்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எப்படி தயாராக இருக்கிறாங்கன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்மளோட வெடிகேக்கு சூப்பராக தயாராக இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம எவ்வளோ உருண்டையாக போட்டோம், ஆனால் வெடித்து பாருங்கள் உள்ளையெல்லாம் நல்லா எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பாக, இந்த ரவை போட்டனால மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் போயிட்டு வரோம். டாட்டா.